Hi friends, நான் உங்கள் சின்னத்தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Chinnathambihandworks யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குருத்தோலை நாயருக்காக ஒரு சிலுவை செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த சிலுவை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இல்லையா? பார்த்துருங்க. பாருங்கள், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இது நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்காக. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பூ செய்யணும் ஃபஸ்ட்டு. அதில் இந்த சிலுவை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூ தான் செய்யணும். பூ செய்கிறதுக்காக ஒரு தென்னை ஓலை எடுத்து அதில் இருக்க குச்சை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அது நமக்கு தேவையில்லை. குச்சை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடிப்பகுதியே பாதி நம்ம வெட்டி எடுத்துடுவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம். அப்புறம் சமமாக வச்சுட்டு தளவில் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம பீஸ் வந்து நம்ம வெட்டி எறிஞ்சிருவோம். நம்ம அதுக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஈவனாக மடிக்க போகிறோம், ரெண்டாக. இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இதே மாதிரி நமக்கு 4 ஓலை தேவைப்படும். பாருங்கள், 4 ஓலை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பூ நம்ம சேனல்லேயே செஞ்சுருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதோடய வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி இந்த மாதிரி லாக் பண்ணிக்காங்க. ஒரு ஓலையாக எடுத்து லாஸ்ட் ஓலையை இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓலையோட கேப்பில் வந்து உள்ளே விட்டுடலாம். இப்போ நாட்டை டைட் பண்ணோம்னா நாட்டு டைட் ஆகிரும். இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ராசஸ் பண்ணோம். பாருங்கள், அப்படியே மடிச்சுட்டு ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டு, மேலே இருக்கிறது கீழே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அதை எடுத்து உள்ளே விடணும். ஃபஸ்ட்டு மடித்ததோட லூஃபில் உள்ளே விட்டு நாட்டை நம்ம டைட் பண்ணிடுவோம். இப்போ ஈஸியாக நம்ம இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், 4 எல்லா பக்கமும் 2 ஓலை வர மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பிட்டு ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் கோர்த்த மாதிரி இருக்கும் பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதை எடுத்து அடிப்பக்கம் மடித்து அதை திரும்ப மேலே மடித்து இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மடிச்சிடுவோம். மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கேப்லேயே இந்த ஓலையை விட்டு எடுத்துடலாம். நான் வந்து இந்த ஒன்று செய்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக காமிக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் போகக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். இப்போ பாருங்கள், ஒன்று கோர்த்துட்டேன். அதே மாதிரி அடுத்த எல்லா பக்கமும் கோர்த்துரும். 4 பக்கமும் கோர்த்துரும். ஒரு ஓலை விட்டு அடுத்த ஓலையில் நம்ம செஞ்ச மாதிரியே இப்போ செய்ய போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். அதே ப்ராசஸில் 4 ஓலையை மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்துருவோம். 4 ஓலை விட்டுட்டு 4 ஓலை மட்டும் செஞ்சுருக்கோம். பாருங்கள், 4 ஓலை வந்து அப்படி இருக்குது. இப்போ நம்ம 4வது இது முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோர்த்து விட்ட ஓலை இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா மேலே இருக்க ஓலை, இந்த ஓலையும் நான் இப்போ கோர்க்கிற மாதிரியே கோருங்க. இப்படி இல்லை, இப்போ பாருங்கள், இதோ இப்படி உள்டாவாக மடிக்கணும். அப்படியே எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து அது கீழே இருக்க கேப்லேயே உள்ளே விட்டு இழுத்தோம்னா இந்த மாதிரி சமமாக வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன், செகண்டும் அதே மாதிரி கொஞ்சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 2 இது மட்டும் தான் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன், மீதியெல்லாம் குயிக்காக முடிச்சிருப்பேன். ஏன்னா டைம் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி உள்ளே விட்டு கீழே நம்ம இழுக்கும் போது ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி. இப்போ 2 மட்டும் தான் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன், மீதி வந்து நம்ம ஸ்பீடாகவே முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 இது கோர்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பேக் சைடு திருப்பிப்போம். அடுத்த சைடு திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பூ மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் செஞ்சதையும் செய்யணும். பாருங்கள், ஒரு இது இதாகிடுச்சு. செகண்டு ஒவ்வொரு ஓலை நம்ம விட்டோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு செய்யும் போது, அந்த ஓலையை வச்சு தான் இப்போ நம்ம செய்கிறோம். 2 செஞ்சுருக்கோம், இன்னொரு 2 இருக்குது. இப்போ வந்து 4வது முடிச்சிருக்கோம். 4வது முடித்தோம்னா அதில் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி எங்கள் பேக் சைடில் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் செய்வோம்.
அந்த 2 தாவலை மட்டும் தான் கோர்க்கிறது ஸ்லோவாக காமிச்சிருப்பேன், இதெல்லாம் காமிக்கல. ஸோ அதையே ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், இதே மாதிரி 4 ஓலையும் முடிச்சுட்டு 4 கோர்த்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஓலைங்களை நம்ம வெட்டி எடுத்துருவோம், அது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா ஓலையும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பூ தேவைப்படுதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 5 பூ தேவைப்படும். 5 பூவில் ஒரு பூ மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மீதி 4 பூ ஒரே சைஸு, ஒரு பூ மட்டும் சின்ன சைஸ். அதுக்கடுத்து இந்த மாதிரி 4 வால் எடுத்துக்கோங்க முழுசாக. அதில் அடிப்பக்கத்தை மட்டும் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த குச்சை வந்து ரிமூவ் பண்ணாமல் இதை அப்படியே வச்சுக்கணும். இன்னொரு குச்சி அளவுக்கு எடுத்திருக்கேன், இது வந்து 1.5 அடியில் அளந்து எடுத்திருக்கேன் ஸ்கேலில். அந்த அளவுக்கு நமக்கு 2 ஓலை தேவைப்படும். ஸோ ஒன்று கட் பண்ணிட்டோம், இன்னொன்று அதே சைஸ்க்கு அளவு வச்சு இன்னொன்று கட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து அந்த குச்சி எடுத்துகிட்டு இன்னொரு குச்சி எடுத்துக்கலாம். இன்னொன்று அளவு எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து 1 அடி ஸ்கேலில் அளந்து ஒரு குச்சி உடச்சி எடுத்துருக்கேன். 1.5 அடியில் நமக்கு 2 ஓலையும் 1 அடியில் 2 ஓலையும் நமக்கு தேவைப்படும். குச்சி வந்து ரிமூவ் பண்ணாமல் வேணும், குச்சியை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து சிலுவை வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி 2 இது கட் பண்ணி எடுத்துருக்கோம், 2 பீஸு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1.5 அடி கட் பண்ணிங்களா, அதை எடுத்துக்கோங்க. பூவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சின்ன பூ மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. சின்ன பூ எடுத்துகிட்டு நான் கோர்க்கிற மாதிரியே கோருங்க. இதோ பாருங்கள், இது மேல் பக்கம், அது அடிப்பக்கம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, மேலே வந்து மினுமினுன்னு இருக்கும். உள் சைடு இந்த ஓலையோட உள்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் கலர் மாதிரி, அது வந்து பாருங்கள் பேக் சைடில் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. நம்ம செஸ்ட்டில் எப்படி இருக்கும், பிளாக்னால் பிளாக் வந்து ஒயிட்டுக்கு அடுத்து பிளாக் வருங்களா கிராஸாக, அந்த மாதிரி தான் கோர்க்க முடியும். ஒரே ஈவனெல்லாம் கோர்க்க முடியாது. ஒரே ஈவனா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் கோர்த்தா செகண்ட் பாக்ஸில் கோர்க்க முடியாது. அதுக்கு சென்டராக இந்த கிராஸாக இருக்கிறதுல தான் கோர்க்க முடியும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பாதியில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம சென்டரில் கொண்டு வந்து விட்டுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 1 அடியில் 2 பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் கோர்த்து விட போகிறோம். இந்த கோர்த்த ஓலைக்கு அடியில் நம்ம கோர்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஒரு ஓலை கோர்த்துருக்கோங்களா, அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் வந்து நம்ம கோர்க்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளால் ஓலை வந்து சரியாக கோர்க்க முடியும் உள்ள. இப்போ பாருங்கள், ஒன்று கோர்த்துட்டோம். அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொன்றையும் கோர்த்துடலாம், 1 அடியில் கட் பண்ணதை. இப்போ பாருங்கள், கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ இது வந்து கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க, ஒரே ஈவனாக இருக்க மாதிரி. இந்த மேலே இருக்க மேல் பக்கமும் 2 சைடும் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூ வந்து சைடில் கோர்த்து விட போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வேலை எதுவுமே இல்லை. ஓலை கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ பெரிய பூவெலாம் ஒரு 4 செஞ்சோம் இல்லைங்களா, அந்த 4 பூவையும் வந்து இதில் வந்து கோர்த்து விட போகிறோம், அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ ஈஸியான வீடியோ தான். நீங்கள் தெளிவாக பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 3 கோர்த்து முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒன்று ஃபைனல் இருக்குது. இது அடிப்பக்கம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேல் பக்கம். நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு சிலுவையை அப்படியே நம்ம திருப்பிக்கிட்டு தான் கோர்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். இல்லைனா மாற்றி கோர்த்துருவோம், ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் வந்துடும். ஒரு பூ வந்து மேல் பக்கம் சைடு இருக்கும், ஒரு பக்கம் பேக் சைடு திரும்ப வந்துடும். அதனால் கரெக்டாக பார்த்து கோருங்க. நானே ஃபஸ்ட் டைம் அப்படி தான் மாற்றி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் ரிமூவ் பண்ணி தான் திரும்ப கோர்த்தேன்.
இந்த மாதிரி உள்ள இது பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு சூப்பரான சிலுவை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.